இதுக்கு முன்னாடி நடந்த சில இடங்களில் சில சம்பவங்கள் நடந்திருக்குது. உதாரணமாக நீங்கள் நாமக்கல் அன்று அதே தினம் நடந்த நீங்கள் இன்சிடென்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல 34 பேர் ஹாஸ்பிட்டலைஸ்ட். அது ஹீட் ஸ்ட்ரோக்னால. அதில் 4 ஆஃப் தம் அன்கான்ஷியஸ். அவங்கள ட்ரீட் பண்ணி திருக்கவங்கள டிஸ்சார்ஜ் பண்ணாங்க. இது ஒரு இன்சிடென்ட். இதெல்லாம் விட ரொம்ப எலாபரேட்டாக அரேஞ்ச் பண்ணி ரொம்ப அவங்களே ரொம்ப பெரிய ஸ்கேலில் பண்ணது வந்து மதுரை மாநாடு நடந்தது. அது நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறைய பேர். மதுரை மாநாடில் நிறையா ஸ்பெஷல் மெஷர்ஸ்லாம் எடுத்திருந்தாங்க. விக்கிரவாண்டியை விட ரொம்ப சிறப்பான ஸ்பெஷல்ஸ்லாம் எடுத்து பண்ணியிருந்தாங்க. இருந்தாலும் கூட அந்த ஃப்ரண்ட்டில் இருந்த ஸ்டெரைல் ஏரியாவை ப்ரீச் பண்ணி 100 கணக்கான இளைஞர்கள் வந்து அதை தாண்டி போகும்போது 2 எஸ்பி போய் ஸ்ட்ரென்த்தோடு போய் அவங்கள சேஸ் பண்ணி லெத்திசார்ஜ் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை அங்கே நடந்தது. அது போக ஒரு சில ரோடு ஆக்சிடென்ட்ஸ் நிறைய வந்துட்டு போகும்போது சமயத்தில் நடந்த ரோடு ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது. அதுபோக அந்த ஈவெண்ட் நடக்கும்போது விழுப்புரத்தில் ஒரு இன்சிடென்ட் நடந்தது, மதுரையில் 2, இப்போ கரூரில் V0 41 நடந்திருக்குது. இது போக இன்ஜுரி ஆனது விழுப்புரத்தில் 42 இன்ஜுரிஸ், மதுரையில் 14, திருச்சியில் 12, அரியலூரில் 6, திருவாரூரில் 17, நாகப்பட்டினத்தில் 5, நாமக்கல்லில் 35, கரூரில் 116.